ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு 22வது அதிகாரம் ஆரம்பிக்கிறோம். இதில் தேவியின் யோகினி வடிவங்கள் என்னும் அதிகாரம் இந்த அதிகாரம். யோகினி என்னும் தேவதைகள், அவர்களோட இம்பார்ட்டன்ஸ், பராசக்தியாகப்பட்ட அம்பாள் ஸ்தூலமாக நம் கண்களை வச்சுண்டு பார்க்க முடியாதவளாக இருக்காங்கிறது ஒன்று. இரண்டாவதாக சூக்ஷ்ம ரூபத்திலையும் அவளை தரிசனம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியையும் எலிஜிபிலிட்டியையும் அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணிண்டு கிட்டக்க போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையிற வரைக்கும் நேரடியாக பராசக்தியினுடைய தரிசனமானது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகையினால் அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் மூலத்தில் அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் பல திரைகள் இருக்குது. அதுதான் ஆவரணங்கள்னு சொல்கிறது. ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீசக்கரத்தில் பல ஆவரணங்களை கடந்து கடைசியில் மத்தியில் பிந்துஸ்தானத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம்னு சொல்லும் பொழுது சுற்றி வர பல ஆவரணங்கள் இருக்குது. நிறைய பிராகாரங்கள் மாதிரி. அதில் ஒன்னொன்றுக்கும் ஒரு மறைப்பு, ஒரு திரை. முன்னாடி கூட திரஸ்கரணின்னு தேவியானவள் எப்படி ஒரு மறைப்பு வித்தையை பண்ணிண்டு இருக்கான்னு கூட சொன்னோம். ஒரு ஒரு ஆவரணங்களில் ஒரு விதமான தேவிகள் இருக்கா. அவள் எல்லாருமே அம்பாளுடைய ஸ்வரூபம்தான். ஆனால் அந்த பராசக்தியினுடைய பிரதானமான அந்த தரிசனத்தை, லலிதா மகா திரிபுர சுந்தரியோட தரிசனத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வளரணுமே. அது வளர்ற வரைக்கும் இந்த தேவதைகள் எல்லாம் பரிவார தேவதைகள் ஒவ்வொருத்தராக இருந்து அவள் நமக்கு அனுகிரக மூர்த்தியாக நமக்கு அருள் பண்ணின்னு இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் யோகினி அப்படின்னு சொல்கிறது. இந்த யோகினி தேவதைகளோட அனுகிரகத்தை வாங்கிண்டு மெதுவாக அந்த சக்தியை அவள்கிட்ட வாங்கிண்டு மெதுவாக நம்ம மெருகேத்திண்டு பராசக்தியினுடைய தரிசனத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒளிப்பழம்பு பளீர்னு நம்ம கண்ணில் அடிக்கும் பொழுது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நம் கண்ணுக்கு வரணுமே. அதுக்கு இந்த கண்ணை தயார் பண்ணுறதுக்கு இவா எல்லாரும் தான் மருந்தும் அஞ்சனமுமா கொடுத்துட்டு வரப்போகிறா. முக்கியமாக ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் அம்பாள், ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யை, அந்த வித்யையை உபதேசிக்கக்கூடிய குரு, வழிபாடு செய்யக்கூடிய சிஷ்யன் என்ற 5மே ஒன்று தான் என்னும் சமத்துவ பாவம் கைவரணம். அதுதான் பெரிய யோகமாக சொல்கிறது. அப்படி ஒரு யோக சக்தியை ஏற்கனவே தனக்குள்ளே கொண்டவர்களாக இந்த யோகினிகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் யோக சக்தியை இந்த சிஷ்யனுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக அவ இருக்கா என்பதனால இவா யோகினிகள்னு பேர். இவாளுக்கு விசேஷமான நாம இந்த ஆவரண தேவதைகளாக இருக்கக்கூடிய யோகினிகளை நாம் நமஸ்காரம் பண்ணி அவளோட அனுகிரகத்தோடு தான் ஒரு ஆவரணத்துலேயும் கடந்து உள்ளே போகிறோம். 9 விதமான யோகினிகள்னு சொல்கிறது கட்கமாலா ஸ்தோத்திரத்துலேயும் விசேஷமாக அவளுடைய வர்ணனைகள் எல்லாம் இருக்குது. பிரகட யோகினி, குப்த யோகினி, குப்ததர யோகினி, சம்பிரதாய யோகினி, குலோதீர்ண யோகினி, நிகர்ப்ப யோகினி, ரகசிய யோகினி, அதிரகசிய யோகினி, பராபராதி ரகசிய யோகினி அப்படின்னு 9 ஆவரணங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு கேட்டகரி யோகினிகள் இருக்கா. அப்படி விசேஷமாக சொல்லப்பட்ட 9 ஆவரண தேவதைகளை தவிர இன்னும் சில முக்கியமான யோகினிகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அவளை பற்றி விஷயங்கள் தான் நமக்கு இந்த 22வது அதிகாரத்தில் முக்கியமாக கவராக போகிறது. அவள் 9 பேர் ஸ்ரீபுரத்தோட ஒரு ஆவரணத்திற்கும் ஒரு ஆவரண தேவதைகளாக அவள் இருக்கா. இங்கே நாம் தெரிஞ்சுக்க போகிறது 7 யோகினிகள், 7 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீசக்கரம் போல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சக்கரத்துக்கும் ஒரு தேவதையாக இருந்து கொண்டு அனுகிரக மூர்த்தியாக இருந்து எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறா என்று இந்த யோகினிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அதிகாரமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 60 நாம வருது. 60க்குள்ள 7 யோகினிகளோட பிரபாகங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கா? நாம் பூர்வ பாகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே
நியாசங்களை பற்றி சொல்கிறா. ஷோடா நியாச யோ நியாசகா நியாசகண்டே சமீரிதகான்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரப்போ சொல்கிறா. 6 விதமான நியாசங்களை பற்றி நியாசகண்டத்தில் நல்ல டீட்டெயில்டாக விவரம் இருக்குது. அந்த அந்தர்யாக கிரமம் என்ன, பகிர்யாக கிரமம்னா என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு வந்து அப்புறமா இந்த ரகசிய நாம சகசிரத்தை பற்றி அவள் கேட்கறதா அங்கே இருக்குது. 6 விதமான நியாசங்களை பற்றி நியாசகண்டத்தில் சொல்லியிருக்கு. நியாசம்னா என்ன என்று நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நியாசம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு இடங்களில் இந்த இடத்துல இந்த தேவதைகளாக இருக்கட்டும் குடியிருக்கட்டும்னு சொல்கிறது. அதாவது நெத்தியில் இந்த இடத்துல இந்த தேவதைகளாக இருக்கட்டும் குடியிருக்கட்டும் அப்படின்னு ஆவாகனம் பண்ணி உட்கார வைக்கிறது. அது மாதிரி உடம்பில் ஒரு ஸ்தலத்துலையும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடியிலையும் ஒரு தேவதையை அங்கே இருக்க சொல்லி அவள் அங்கே இருங்கோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு அவள் அங்கே பதிய சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அங்கே அந்த தேவதைகளை இருந்துட்டு அந்த தேவதையின் அம்சம் நம்மளோட உடம்பில் அந்த இடத்துல பதிஞ்சு போயிட்டு தான் பாவனை பண்ணிட்டு அந்த சக்தியோடு நம்ம தூய்மையான ஸ்டேஜில் நம்முடைய ஜபத்தப்பங்களை அதற்கு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறது. இதுக்கு தான் ஞாசம்னு பேர். அப்படி அம்பாளுடைய விசேஷமாக இருக்கக்கூடிய ஞாசங்களில் ஷோடா ஞாசம்னு ஒரு விசேஷ வழிபாடு இருக்குது. இதில் 6 விதமான ஞாசங்கள் சொல்கிறது. கணேச கிரக நக்ஷத்திர யோகினி ராசி ரூபிணின்னு 6. 51 கணேசர்களை வச்சு ஞாசம்னு ஒரு வழி. அதே மாதிரி கிரகங்கள் நவகிரகங்களை வச்சு பண்ணக்கூடிய கிரக ஞாசம்னு இருக்குது. பிறகு நட்சத்திர ஞாசம்னு சொல்கிறது. அஸ்வினி பரணின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடியதாக உடம்பில் ஒரு பாகத்திலையும் நட்சத்திர தேவதை இருக்கிறதா பண்ணக்கூடிய ஞாசம். 6ல் முதல் 3 ஆயிடுத்து கணேச கிரக நட்சத்திர ஆயிடுத்து. அடுத்த 3 யோகினி ராசி ரூபிணின்னு. இந்த யோகினிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய 60 நாமாக்களில் யோகினி ஞாசம் தான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரமான 7 கமலங்கள் 7 சக்கரங்களுக்குள்ள யோகினிகள் யார் யார், அவளை கொண்டு செய்யும் ஞாசங்கள் என்ன என்று எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ராசி ஞாசங்கிறது சொல்கிறது மேஷம் மிதுனம் கடகம்னு 12 ராசிகள் இருக்கே அதை வச்சு பண்ணக்கூடிய ஞாசம். கடைசியாக பீட்டம்னு சொல்லக்கூடிய அம்பாளின் பஞ்சாஷத் பீட்ட ரூபிணின்னு சொல்கிறோமே, அதில் உள்ள விசேஷமான சமாச்சாரங்களை வச்சு பீட்ட ஞாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பின்னாடி அப்புறம் வர நாமாவில் இருக்குது. அப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். 6 விதமான முக்கியமான ஞாசங்களை பற்றி ஞாசகண்டத்தில் ஏற்கனவே இருக்குன்னு பூர்வ பாகத்தில் சொல்லியிருக்கார். அதில் விசேஷமான ஷோடா ஞாசத்தில் யோகினி ஞாசம்ங்கிறது 7 யோகினிகளின் விசேஷத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் இந்த சாப்டரினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த நட்சத்திரம் மற்றும் ராசி ரிலேட்டடான ஞாசங்களை பற்றி திருமந்தலத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. தக்க பராவித்தை தான் இருப்பான் 7 அப்படிங்கிறது 27 அப்படிங்கிறத சொல்கிறார் நட்சத்திரங்களை. பராவித்யை என்னும் பராசக்தியே தான் 27 நட்சத்திரங்களாக விளங்குவதை நாம் தெரிஞ்சுண்டு தக்கேழும் ஓர் உத்திரம் சொல்லவே சரியான வழியிலே உத்திரம்னா சிரசு தலையிலே ஸ்பந்த ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை நினைக்கும் பொழுது நிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பந்தனம் ஒரு அசைவில் ஆரம்பித்து நிறைய அந்த 8 சக்திகளும் சேர்ந்தவளாக வெண்ணிற முக்கண்ணியாக இருக்கக்கூடிய பராசக்தி வெள்ளை நிறத்திலே தரிசனத்துக்கு தெரியறாளாம். தொக்க கதையோடு தொன்முத்திரையாளே அவளே அமைந்த காரணத்தினால தொன்முத்திரையினால் பழமையான முதல் நிலையையும் உள்ளவளாக இந்த அம்பாள் இருக்கான்னு சொல்லி அங்கே அர்த்தம் பண்ணுறார். அந்த 27 நட்சத்திரங்களை வச்சு சொல்லக்கூடிய ஒரு ஞாசங்களும் சிரசை சுற்றி 12 ராசிகளை கொண்டு செய்யக்கூடிய ராசி ஞாசத்தையும்
பண்ணி அதன் மூலமாக ஒரு வட்டத்தை பூர்த்தியாக்கி பண்ணும் பொழுது வானமண்டலம் விளங்குகிறது. அதன் மூலமாக அங்கே பராசக்தியின் வெளிப்பாடு கிடைக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணுறார். ஞாசங்களை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? முக்கியமாக இந்த யோகினிகளை பற்றி தெரிஞ்சுட்டே ஆகணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் நமக்கே தெரியாமைக்கு அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி தேவதைகளாக இவா இருக்கா. நம்ம மூச்சை பிடிச்சுண்டு இதுக்காக உட்கார வேண்டியதில்லை. ஆனால் மனசார இந்த நாமாக்களை நன்னா தெரிஞ்சுண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தின் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு நாம் பாராயணம் பண்ண அதுவே குண்டலினியாக அடுத்த சக்கரத்துக்கு ஏறி போகிறதுக்கு உண்டான மார்க்கத்தை அதுவே திறந்து கொடுக்கும் என்று பெரியவா எல்லாம் சொல்லியிருக்கா. ஆகையினால யோகினி ஞாசங்களில் விசேஷமாக இந்த 6-7 யோகினிகளை பற்றி தான், இந்த 6 சக்கரத்துக்கு அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய தேவதைகளை பற்றி நாம் தெரிஞ்சுண்டாகணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த சாக்தம் என்னும் முயற்சி, சாக்தகம் என்னும் முயற்சியானது அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஒரு சாதகனை எப்படி கை கொடுத்து ஏற்றி விட முடியும்னு அவள் காத்துன்னு அவள் தான் முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவியாக இருக்காங்கிறதுனால நாம் தெரிஞ்சுன்ற சாதகத்தை விடாமல் நாம் பண்ணிட்டு வந்தோமானா அதற்கு தேவையான வழி நமக்கு தானாகவே திறந்து கிடைக்கும். இப்படி கண்ணுக்கு நேராக ஒரு மார்க்கத்தை வச்சுட்டு இதை நாம் ஃபாலோ பண்ணாமல் சுற்றி வர யாரோ என்னென்னவோ சொல்கிறா, நான் சுவாமியை காட்டுறேன், சுவாமிகிட்ட பேசுகிறேன், என்கிட்ட வாங்கோன்னு பல பேர் சொல்கிறான்னு அதை நம்பி நாம் போனோம்னா நம்ம வாழ்க்கையை நாமளே கெடுத்துன்றதா ஆகும். நேரடியாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துருக்கான்னு திருமூலர் சொல்கிறார். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கு நாயகி என்பது அறிகிலர். பக்தியை பாழியில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றனரே என்கிறார். அம்பாளே சாதகத்தால் அடையக்கூடிய பெண் பிள்ளை. குண்டலினி ஸ்வரூபத்தில் சாதகனுக்கு சின்ன குழந்தையாக பாலை வடிவத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையாக அவள் இருக்கா. முக்திக்கு அவதான் நாயகி என்பதை யாரும் அறிகிலர். அப்படி அதை புரிஞ்சுக்காம பக்தியை கொண்டு பாழியில் உகுத்த அப்பாவிகள், வீணாக இந்த பக்தியை எங்கெங்கோ வச்சுட்டு இருக்கிற பாவிகள் எல்லாம் கடைசியில் என்ன ஆவா அப்படின்னு அடித்து சொல்கிறார். கத்திய நாய் போல் கதறுகின்றனரே. இத்தனை காலம் நான் பக்தி அவள் மேலே வைக்காம எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டனே, வீணா போச்சே, இத்தனை காலத்தை வீண் பண்ணிட்டனேன்னு சொல்லி நான் எப்படி தெருவில் ஆரவாரம் பண்ணிட்டு அலைஞ்சுன்னு இருக்கோ அந்த மாதிரி அலைஞ்சுன்னு இருப்பா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறவா. நாம் இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். இந்த வழியை சரியாக பின்பற்றிக்காமல் விட்டோம்னா எவ்வளோ பெரிய இழப்பு நமக்குங்கிறதையும் திருமூலர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுட்டோம். ஆகையினால இந்த 7 யோகினிகள் யார், இந்த விஷயங்கள் என்னங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பேஸ்மெண்ட்டாக, அதாவது ப்ரைமர் சொல்கிறோமே, அந்த மாதிரி அடிப்படையாக விஷயமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். விசேஷமாக இருக்கக்கூடிய 7 யோகினி தேவதைகளை 51 சக்திகள் சூழ்ந்துருக்கா. இந்த 51 யாருன்னா 51 மாத்திருக்கா அக்ஷரங்கள்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ஒரு குரூப்பாக பிரிஞ்சு 7 யோகினிகளை சுற்றி ஒரு பரிவார தேவதைகளாக அமைஞ்சிருக்கு. இந்த யோகினிகளும் சரி, அவளை சுற்றி இருக்கிற மாத்திருக்கா அக்ஷரங்களாகிய 51 பரிவார தேவதைகளும் இவை எல்லாமுமே அம்பாள் தான்னு பின்னாடி நாமாக்களில் பார்க்க போகிறோம். யோகினி, யோகதா, யோக்யா, யோகானந்தா, யுகந்தரான்னு பார்க்க போகிறோம். யோகினியாகவும் அவளே இருக்கான்னு, 7 யோகினிகளும் எந்தெந்த சக்கரங்களுக்கு தேவதைகளாக இருக்கான்னு நாம் தெரிஞ்சுப்போம். குண்டலினின்னு சொல்லும் பொழுது மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகசிராரம் என்று போகிறது தான் சாதாரணமாக ஒரு முறை. அப்படி தான் மூலாதாரம்னு
குலகுண்டலத்திலிருந்து ஆரம்பித்து குண்டலினி சக்தியானவள் சூக்ஷ்ம ரூபிணியாக அங்கிருந்து எழுந்து மேலே வரைக்கும் வரா. சஹஸ்ராரம் தான் உச்சமான பாயிண்ட் என்று நாம் பார்த்துருக்கோம். அதே ஆர்டரில் தான் 7 யோகினியை சொல்லணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லோருக்கும். ஆனால் அந்த ஆர்டரில் இல்லை ஆரம்பிக்கிறது. அந்த ஆர்டரில் இல்லைங்கிறது தான் விசேஷமான ஒரு பாயிண்ட்டு. விஷுக்தி என்னும் சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கிறா. விஷுக்தியில் ஆரம்பித்து அங்கேருந்து கீழே நோக்கி எடுத்துன்னு போய் மூலாதாரம் வரைக்கும் போய் 5 வர்ணனை முடிஞ்சிடுறது. அப்புறம் ஆக்ஞா சஹஸ்ராரம் என்று 7ஐயும் கவர் பண்ணுறா. இதற்கு அடிப்படை காரணம் விஷுக்தி என்று சொல்லக்கூடியது கண்டம், கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தை பஞ்சபூத ஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது ஆகாசம்தான் முதல்ல ஆரம்பமாறுது. நம்ம ஆனந்தவல்லியெல்லாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது ஆகாசம்தான் முதல்ல தோன்றித்து. அதே போல் ஆகாசத்தில் சப்த ரூபங்கள் தோன்றினதுன்னு பார்த்தோம். ஆகாஷாத் வாயுஹு, வாயோர் அக்னிஹி, அக்னிஹிர் ஆபஹா, ஆபஹ் பிருத்திவின்னு பார்த்தோம். ஆகாசத்தில் இருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அதிலிருந்து ஜலம், ஜலம்னா அப்பு என்னும் ஜலத்திலிருந்து பிருத்திவின்னு 5 உண்டாச்சு. இந்த கிரமத்தில் தான் உண்டாச்சுங்கிறத பார்த்தோம். ஆகாசஸ்தானமான நாம் பார்க்கக்கூடிய கண்டம் விஷுக்தி சக்கரம். ஏன்னா அங்கே தான் முதல்ல சிருஷ்டி சோர்ஸ் பார்க்கும் பொழுது அந்த பரபிரம்மம் ஆகாசத்தை சிருஷ்டிச்சு அதிலிருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு வந்ததுனால முதல் ஸ்தானமான விஷுக்தி என்னும் கண்டஸ்தானத்தை ஆகாசத்தினுடைய ஸ்தானத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது. இதில் முதல் தேவதை டாகினி என்ற ஒரு தேவதையை அங்கே சொல்லியிருக்கு. அந்த தேவதையை சொன்ன உடனே அந்த தேவதை எப்படி இருக்கா, என்ன நிறத்தில் இருக்கா, எத்தனை முகங்கள் இருக்குது, எந்த எழுத்துக்கள்னால குறிப்பிடுறா, அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்ன என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த தேவதைக்கு போகிறது. அந்த மாதிரி 7 தேவதைகள். முதல்ல ஆகாசம் சொல்லியாச்சு. ஆகாஷாத் வாயுன்னு சொன்னோம். வாயுவினுடைய ஸ்தானமாக தான் அநாகத சக்கரம் கீழ் நோக்கி போகிறது. விஷுக்தியிலிருந்து ஆரம்பித்து மூலாதாரம் வரைக்கும் போகணும். ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்தா வாயுவினுடைய ஸ்தானத்தில் அநாகதம், வாயோர் அக்னிஹி, அக்னிஸ்தானமான மணிப்பூரக சக்கரம், அக்னிர் ஆபகான ஜலம், ஜலஸ்தானமான சுவாதிஷ்டானம், அட்ஜஸ் பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மூலாதாரம். இதுதான் கடைசியாக 5வது. 5ம் முடித்த பிறகு கடைசியாக இதையெல்லாம் தாண்டினதாக மனசுன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. மனசின் ஸ்தானமாகத்தான் ப்ரூமத்தி ஆக்ஞைன்னு சொல்கிறோம். ஆக்ஞா சக்கரத்தை ரொம்ப முக்கியமாக ஒரு சக்கரமாக இருக்குங்கிறதுனால திருமூலர் இந்த இடத்த வச்சு ஸ்லோகமே பண்ணியிருக்கார். நெற்றிக்கு நேர் புருவத்து இடைவெளி, உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று சேர்த்து கொண்டேனே என்று ஆரம்பித்து நெத்திக்கு நேரே இருக்கக்கூடிய புருவத்துக்கு இடைவெளின்னு ஆக்ஞையில் ஆரம்பித்து கடைசியில் சஹஸ்ராரத்தில் போய் ஜாயிண்ட் பண்ணுற வரைக்கும் எழுதி வச்சுட்டார். நாம் 5 தேவதைகள் முதல்ல விஷுக்தி ஆரம்பித்து மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் மனசின் ஸ்தானமான ஆக்ஞா சக்கரத்திற்கும் வந்துட்டு யோகினி தேவதையை அங்கே பார்த்துட்டு அதுக்கு பிறகு சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கக்கூடிய இவா எல்லாத்துக்கும் மேலே சுப்பீரியராக இருக்கக்கூடிய கடைசி தேவதையான 7வது தேவதையாக நாம் பார்க்க போகிறோம். அவளுக்கு யாகினின்னு பேர். கடைசியாக சஹஸ்ராரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை தான் பாக்கி. 6 சக்கரங்கள்லையும் அவளே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கிற விசேஷத்தை ஒரு அழகான ரகசியமாக 35வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ரகசியமாக பொதிஞ்சு வச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்திலையும் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வரார் மூலாதாரம் வரைக்கும். ஆனால் அவர் மனசு என்கின்ற ஆக்ஞா சக்கரத்தில் ஆரம்பிக்கிறார். அதனுடைய இம்பார்ட்டன்ட் பற்றி திருமூலர் சொன்னார்னு சொன்னமே, அதே மாதிரி ஆச்சாரியால் மனஸ்தத்துவத்தில் ஆரம்பிக்கிறார். மனஸ்துவம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வம் ஆபஸ்த்வம் பூமிஸ்த்வயி பரிணதாயம் நஹி பரம்
त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववभुषा चितानन्दाकारं शिवयुवति பாவேன பிப்ருஷே என்று இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே மனஸ்துவம் வியோமத்துவம், மனசாக நீதான் இருக்கே என்று ஆக்ஞா சக்கரத்தை முதல்ல மென்ஷன் பண்ணுறார். குறியீடு தான், ரகசிய குறிப்புகளாக வச்சிருக்கா. மனசா நீதான் இருக்கேன்னு முதல்ல சொல்கிறார். அப்புறம் வியோமத்துவம், வியோமம்னா ஆகாசம், ஆகாசமாக இருக்க விசுக்தி சக்கரமாக எடுத்து. மருத்துன்னா காத்து, ஆகாஷாத் வாயுன்னு சொல்கிறமே, வாயுவாக இருக்கிற அநாகத சக்கரம், அதுவாகவும் நீதான் இருக்கே. அடுத்தது மருத்சாரதிகி, மருத்து என்ற காற்றை சாரதியாக வச்சுட்டு இருக்கிறவன் அக்னி. அக்னியை காத்து தான் கேரி பண்ணிட்டு போயின்னு இருக்கு. மருத்தை சாரதியாக்கி கொண்டதனால் மருத்சாரதிகி. மருத்சாரதி அசிங்கிறார். அக்னியை சொல்லும்போது சுவாதிஷ்டானம் கவர் ஆறுது. துவம் ஆபஹா, ஆபன ஜலம், ஜல தத்துவம் மணிப்பூரக சக்கரம் வந்துடுறது. துவம் பூமிகி வந்துடுறது மூலாதார சக்கரம். இப்படி எல்லாமாக நீதான் இருந்துருக்க, உன்னை தாண்டி வேற எதுவும் இல்லை. நகிபரம் துவை பரிணயதாம், பரிணதாயம் என்றார். நகிபரம்ங்கிறார். இந்த 35வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் ஆக்ஞா சக்கரத்தில் ஆரம்பித்து நேர கீழே வந்து மூலாதாரம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். இப்போ நாம் பார்க்க போகிற யோகினி சக்திகளில் விஷுக்தியில் ஆரம்பித்து மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு நாம் ஆக்ஞைக்கு வந்து சகசிராரத்துக்கு வரப்போகிறோம். அது ஒன்று தான் இதில் டிஃப்ரெண்ட் என்ற காரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். விஷுக்தி தான் ஆகாச தத்துவமாக இருக்குங்கிறதுனால ஆகாசம் முதல்ல தோன்றினது. சிருஷ்டி கர்மத்தில் முதல்ல அது வந்தது. அதுலேருந்து மல்டிப்ளேன்னு போனதுனால அந்த பொசிஷன் கான்செப்டை புரிஞ்சுப்போம். முதல்ல சிருஷ்டியில் முதல்ல வந்த ஒரு சக்தி யோகினியானவள். ஆகாசத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கிற யோகினிக்கு ஒரே ஒரு முகம். ஆகாஷாத் வாயுகு ஆகும் பொழுது 2வது ஸ்டேஜில் இருக்கிற தேவதைக்கு 2 முகம். அடுத்தத்தில் 3, 4, 5, 6ன்னு முகம் உண்டு. அவளுக்கு சஹசிராரம்னு போயாச்சுன்னா அங்கே 6ங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. சஹசிரம்னா 1000 கணக்கில்லாதது. அதனால் அவளுடைய முகங்கள் கணக்கற்ற முகங்கள் என்று இந்த யோகினிகளின் முகங்கள் எத்தனை இருக்குங்கிறதையும் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யோகினிக்கு ஒரு விசேஷமான நிறங்கள் சொல்கிறது. அவளை சுத்தி அக்ஷரங்கள் தேவதைகளாக இருக்குது. அதே மாதிரி தாதுக்கள், நம்ம உடம்பில் உள்ள தாதுக்களை பற்றியும் இந்த யோகினிகள் என்னென்ன பண்ணுறா என்பதை பற்றியும் விஷயம் வர்றது. 7 யோகினிகளுக்கும் ஒரு ரோல் இருக்குது. சாதாரணமாக நாம் ஆகாரம் எடுக்கும் பொழுது என்ன ஆறுது, சாப்பிடும் சாப்பாட்டின் எசன்ஸ் சாரம் ரசம்னு மாறுறது. அந்த ரசம் பால் மாதிரி எசன்ஸ் மாதிரி மாறி உடம்பில் இருக்கிற அக்னியில பக்குவப்பட்டு பால் மாதிரி இருக்கிற ரசத்திலிருந்து 7 மாதிரி, அதாவது ரசத்து மேலே பெரும் பகுதி வந்து உடம்பில் தோலாக ஜவ்வுகளாக மாறுறது. தோலாக மாறுறத தான் துவக்குன்னு சொல்கிறோம். துவக்குனா தோல், ரசம். இன்னும் பக்குவம் அடைஞ்சு ஃபர்தராக ப்ராசஸிங் நடக்கிறது. அதிலிருந்து ஃபர்தராக பிரிஞ்சு ரத்தம் ஜெனரேட் ஆகுது, பிளட் சர்க்குலேட் ஆகுது. அதிலிருந்து சாரமாக மாம்சம் என்னும் தசைகள், அதிலிருந்து சாரமாகி மேத்தஸ் என்னும் சொல்லக்கூடிய கொழுப்பு, அதிலிருந்து சாரமாக அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்பு, பிறகு எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு மஜ்ஜா அப்படின்னு சொல்கிறோமே, மஜ்ஜான்னு சொல்லக்கூடிய போன் மேரோ வர்றது, அதாக மாறுறது. அதுலேயும் கடைசியான சாரமாக சுக்லம்னு சொல்லக்கூடிய ஜீவதாதுவாக அது மாறுறது. இப்படி 7 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒரு விஷயமாக ஒரு ரசமாக எப்படி பக்குவம் அடைஞ்சு ஒரு ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகி உடம்புக்குள்ளே ஒட்டுறதோ, அப்படி தாதுக்கள் ஒன்னொன்றுக்கும் ஒரு யோகினி இந்த காரியத்தை பண்ணிட்டு வராங்கிறத 7 பேருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. இந்த தாதுக்களுக்குள்ளே தங்கி அதை பூர்ணமாக அவள் பண்ணி கொடுக்குறா. இதுவும் நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்களில் வரப்போகிறது. இந்த பேக்ரவுண்டை வச்சுண்டு நாம் இந்த நாமாக்களை அப்ரோச் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து பார்க்கும் பொழுது முதல்
டாகினி ராகினி 2 பேரையும் நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹா.